வெள்ளை குதிரை திரைப்பட இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும், மேடையில் உள்ள நண்பர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வெள்ளை குதிரை திரைப்பட இசை வெளியீட்டுக்கு வந்து ஹர்ஷா எனக்கு கூப்பிடும்போது, ஹரீஷ் கூப்பிடும்போது நான் முதல்ல ஒரு கண்டிஷன் சொன்னேன். சார் வந்து டைரக்டர் மெம்பராக இருந்தால் தான் நான் வர முடியும். அது சாரி ஹர்ஷா, இங்கே வந்த பிறகு வந்து தெரியுது வந்து நீங்கள் ரொம்ப சிரமமான இடத்துல இந்த படத்தை பண்ணியிருப்பீங்கன்னு. இருந்தாலும் வந்து இப்போ தனஞ்சயன் சொல்லும்போது சொன்னார் பார்த்தீங்களா, அதாவது வந்து இன்னைக்கு வந்து டிஜிட்டல் சினிமா வந்த பிறகு திரைப்படம் எது, அதுபோல் திரைப்படம் மாதிரி தெரிகிற திரைப்படங்கள் எதுங்கிற ஒரு வித்தியாசம் இல்லாமல் போயிட்டதால மொத்த திரைப்படத்துக்கு உண்டான மரியாதை போயிட்டுதுங்கிறத அது வந்து ஒரு, அதாவது திரைப்படம் வெற்றி படம் தோல்வி படம் என்பது வேற. ஆனா திரைப்படமாவே இல்லாம பல படங்கள் வர்றதால வந்து எங்களுக்கு அது ஒரு அவமானமா இருக்கு. அப்போ அது குறைஞ்சபட்சம் அதுல உறுப்பினர்கள் இருந்தா அந்த திரைப்படம் ஒரு நல்ல படமா வரும். அது வெற்றியாகுது தோல்வி ஆகுது அது வேற விஷயம். ஆனா திரைப்படமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் உறுப்பினர்கள் இருந்தாதான் நாங்க அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறது வந்து நாங்க ஒரு இயக்குனர் சங்கத்துல ஒரு தீர்மானமா எடுத்திருக்கோம். அது அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து அது ஒரு கம்பல்ஷன் கொடுத்தோம். அதனால அது தப்பா எடுத்துக்காதீங்க. இங்க வந்த பிறகு வந்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சா நான் வந்தே இருக்க மாட்டேன். நீங்க இவ்வளவு பர்ஃபெக்ஷன் இருப்பீங்கன்னா நான் வந்தே இருக்க மாட்டேன். ஏன்னா வீட்டுல எனக்கு டார்ச்சர்னா என் பொண்டாட்டி இதே மாதிரி ஒரு டார்ச்சர் எனக்கு. அந்த வீட்டுல பெட் இருந்தா பெட் மேல பில்லோ எங்க இருக்கணும், டவல் எங்க இருக்கணும், குளிச்சுட்டு வந்தா டவல் அந்த இது மேல போடக்கூடாது, எப்படி அந்த ஷேர் மேல போடக்கூடாது, அடுத்து பின்னாடி கொடியில போடணும். இது வந்து ஒய்ஃப் ஊருக்கு போனோடனே முதல்ல எல்லாத்தையும் கலைச்சு போட்டுட்டு முதல்ல நான் சொன்னேன். அவ்வளவு மனவியாதியா வந்துடும். வந்து ஒரு டார்ச்சரா இருக்கும். அது என்னன்னா சுத்தங்கிறது ஓகே, ஆனா கால் உள்ள வரும்போது செருப்பு வெளியே விட்டுட்டு உள்ள வாங்கினீங்கன்னா பரவாயில்ல, செருப்பு உள்ள வந்துட்டு பாத்ரூம்ல காலை கழிட்டு வாங்கினீங்கன்னா எவ்வளவு டார்ச்சரா இருக்கும். உங்க ஒய்ஃப் எங்க இருக்காங்க? எப்படி நீங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? எப்படி ரெகுலர் ஆயிரு இல்ல விரும்பி பண்ணீங்களா வலிஞ்சு பண்ணீங்களான்னு தான் கேட்கறாங்க. வெரி குட். ஏன்னா நான் விரும்பி பண்றது இல்ல வந்து, ஏன்னா இன்னும் நான் 30 வருஷம் ஆனா கூட அது என்னன்னா வீடு வந்து வீடா இருக்கணும் இல்லையா, நான் கொஞ்ச நேரம் ஒரு சுதந்திரமா இருக்கணும் இல்லையா, அதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். வந்த உடனே குளிச்ச உடனே எடுத்து அங்க வைக்கணும், புக் எடுத்தா புக் அழகா வைக்கணும், அந்த போட்டோ எடுத்தா வைக்கணும். எங்க நண்பர்லாம் வருவாங்க, நீங்க எங்க ஒய்ஃப் வரும்போது என் வீடு எப்படி இருக்கும், எங்க ஒய்ஃப் இல்லைன்னா வீடு எப்படி இருக்கும்னா, வீடு எங்க ஒய்ஃப் இல்லைன்னா ஜூ மாதிரி இருக்கும், அப்படியே வந்து கலைஞ்சு கிடக்கும். என் ஒய்ஃப் வந்தாங்கன்னா வந்து ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கும், எல்லாம் அடுக்குன இடத்துல அப்படி நீட்டா இருக்கும், செப்பல் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும். அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டம். அது அதனால நீங்க பரவாயில்ல, உங்க ஒய்ஃபும் நீங்க அதை செட் பண்ணிட்டீங்க, அதனால உங்களுக்கு வாழ்த்துக்கள். மற்றபடி இந்த வெள்ளை குதிரை வந்து நிச்சயமா அதை பார்க்கும்போதே வந்து அந்த இவ்வளவு ஆரம் இருக்கு, உங்களோட மகுடத்துல இத்தனை வைரங்கள் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 54 இது இருக்கு. உங்க வைரங்கள் உங்க மகுடத்துல இருக்கு. நிச்சயமா தமிழ் ரசிகர்களும் வந்து அதுக்கான மகுடத்துக்கு உங்க மகுடத்துல ஒரு வைரக்கல் வைப்பாங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா திரைப்படங்கள் வந்து 2 திரைப்படங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து கமர்ஷியலா, இப்ப நான் அப்படிதான் படம் போடுறேன். இது மாதிரி படங்கள் நான் வந்து பார்த்ததோடு சரி. ஏன்னா எங்க இன்ஸ்டிடியூட்ல முதல்ல போகும்போது இந்த படங்கள் தான் உலக படங்கள் தான் எங்களுக்கு முதல்ல காமிப்பாங்க, இதுதான் திரைப்படங்கள் அப்படின்னு காமிப்பாங்க. அப்ப பார்த்து எனக்கு பயம் வந்துடுச்சு, இந்த படங்கள் நம்ம பார்த்ததே இல்லை இது வரைக்கும். நான் வந்து எனக்கு 22 வயசு நான் உள்ள போகும்போது, அப்போ இந்த மாதிரி படங்கள் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு. ஒரு 100 படங்கள் பார்க்கும்போது முடிவு பண்ண, வெளியே வரும்போது இது மாதிரி படங்கள் நம்ம பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ண. ஏன்னா அது எனக்கு அந்த வயசு வரைக்கும் நான் அந்த படங்கள் பார்த்ததில்லை. ஆனா என்ஜாய் பண்றதுக்கு வந்து அதான் வந்து நேற்று ஒரு படம் பார்த்தேன். நான் வந்து பாரதி ராஜா சார் ஒரு படம் பார்த்தேன், முதல் மரியாதைன்னு ஒரு படம் பார்த்தேன். முதல் மரியாதை படத்துக்கு 2 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து 1985 அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ நான் வந்து திரைப்பட கல்லூரியில் வந்து மாணவனாக படிச்சுட்டு இருக்கேன். அப்போ மணிவண்ணன் சார் அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் வந்து, அப்போ அவர் எடிட்டர் கந்தசாமிங்கிறோட நான் உதவியாளராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். படிச்சுட்டு இருக்கும்போது அவர் மணிவண்ணன் சார்கிட்ட என்னை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி சேர்த்து விட்டார். அப்போ யாரு நீ என்னன்னா, நம்ம திரைப்பட கல்லூரி படிச்சிருக்கேன். அப்படியா, சரி பார்க்கலாம்னாரு. ஒரு 2 மாசம் கழிச்சு சொன்னாரு, சரி ஒரு நாள் நம்ம படத்துக்கு போகலான்னு என்னை கூப்பிட்டு போனார். 1985 ஜூன் நினைக்கிறேன், ஜூன் மாதம் ஜூன்ல நினைக்கிறேன். அப்போ கூப்பிட்டு போகும்போது பார்த்தா முதல் மரியாதை திரைப்படம் பார்த்துட்டு நான் வந்து வடபழனியில் இறங்கணும். அங்கேருந்து நான் வந்து எங்கள் வீட்டுக்கு போகிறது வடபழனியில் இறங்கணும். குட்லக் தேட்டரில் படம் பார்த்து ஏற்றி வந்துட்டு இருந்தார். வரும்போது படம் எப்படிலாம் இருக்குன்னு கேட்டு இருந்தார்.
படம் நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே அம்பேத்கர் சார் என்ன படம் கார் வந்துட்டு இருந்து கார் நிறுத்திட்டார். இது படம் நல்லா இருக்கா அப்படின்னாரு. ஆமாம் சார் படம் ரொம்ப நல்லா இருக்கு சார். யோ கார் விட்டுருங்க என்ன, நீங்களாம் எப்படியா டைரக்டர் ஆகணும், இதெல்லாம் ஒரு படம், இந்த படம் நல்லா இருக்கும் வேற சொல்கிறாரு. இப்போ இல்லை சார் நல்லா இருக்குன்னு சொன்னான். இந்த படம்லாம் ஐயோ ஒரே போர் அடிக்குது, கிழவன் காதலை யாரையா பார்க்கறது இதெல்லாம் அப்படின்னாரு. இல்லை சார் படம் நல்லா இருக்கும். அப்படியா ஒன்று பொண்ணு படம் ரிலீஸ் ஆகட்டும், படம் ஒன்றா நீ எங்கிட்ட வா, ஓடலன்னா அப்படியே போயிடு அப்படின்ட்டாரு. படம் 2 மாசம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆச்சு. அது நான் பார்த்து 2 மாசம் கழிச்சு. நான் டெய்லி கோயிலுக்கு போறது எப்படியாவது இந்த படம் ஓடினாரு அப்படின்னு டெய்லி கடவுளை ப்ரே பண்ணுவேன். என்னோட பிரார்த்தனையோ இல்லை உண்மையா படத்தோட இது படம் சூப்பர் டூப்பர் ஹிட். ஒரு 3-4 நாள் கழிச்சு உடனே என்ன வர சொன்னார். அவரே வர சொன்னார். வர சொல்லி வாயா எப்படி என்ன அந்த படம் உனக்கு பிடிச்சதுன்னு நான் சொன்னேன். சார் இந்த படம் உங்களுக்கு பாரதி ராஜா தெரியும். அவர் என்ன சொல்றாரு, அவர் எங்க டைரக்டர் கதையை எடுத்திருக்காரு அவர் அப்படிங்கிறாரு. எனக்கு பாரதி ராஜா சார் தெரியாது. அவரு குடும்ப வாழ்க்கையோ அவரை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது. ஒரு டைரக்டர் தான் தெரியும். ஆனா நான் படம் பார்க்கும்போது எனக்கு அது அப்படியே என்னை மிஸ்மரைஸ் பண்ணிடுச்சு, உள்ளத்தை உருக்குது சார் அந்த படம். 4-5 இடத்துல நான் அழுதுட்டேன் சார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் யூத்ஃபுல்லா வேற படம் இருக்கு, சாங்ஸ் வேற இதுவா இருக்குன்னு சொன்னேன். சரி அதுக்கப்புறம் பார்த்துட்டேன். அப்புறம் 40 வருஷம் கழிச்சு நான் அந்த படத்தை நேற்று பார்க்குறேன் மறுபடியும். அப்போதான் முதல்ல பார்த்தேன், நேற்று 2வது படம். நாங்கள் ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் அதில் எல்லாமே விஸ்காம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, எல்லாம் 18-19 வயசு. நான் எப்படி ரசிச்சனோ அதே மாதிரி நேற்று பசங்க ரசிக்கிறாங்க. அந்த பூங்காத்துன்னு படம் ஆரம்பிச்ச உடனே ஒரே விசில் விசில் விசில். நான் பார்த்தேன், என்னடா பசங்களாம் மாறிட்டாங்க, இப்போ சினிமா வேற சினிமாவா இருக்குங்கிறாங்களேன்னா, நான் ரசிச்ச அதே இடத்துல பசங்களோட கரகோஷம் அப்படி இருக்கு. அப்போ திரைப்படங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி இங்க வேற ஒரு கலர் இருக்கு. படம் எப்படி ஆச்சு, பேன் இண்டியா அது மாதிரி ஆச்சு, இது மாதிரி ஆச்சு, அது மாதிரி எதுவுமே இல்லை. எமோஷனலுங்கிறது அன்னைக்கும் அப்படியேதான் இருந்தது, இன்னைக்கும் அப்படியேதான் இருக்கு. அப்போ இந்த திரைப்படத்தை பார்க்கும் நேத்து நான் டைரக்டரா அந்த படத்தை பார்க்குறேன். ஏன் என்ன படம் பிடிச்சிருக்கு, எப்படி இந்த படம் இன்வால்வ் ஆச்சுன்னு சார். அந்த படத்துல அதுக்கப்புறம் அந்த படத்தை சம்பந்தப்பட்ட எல்லாரும் எனக்கு நெருங்கிய நண்பர்கள். பாரதி ராஜா சார் என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பர், ஆர் செல்வராஜ் மிக மிக நெருங்கிய நண்பர். அப்புறம் சிவா சாரோட ஒரு படம் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணேன். அப்புறம் பழக்கமா அவர் பார்த்துருப்பேன். அவர் சும்மா சொன்னார் ஒரு தடவை, என்ன உங்க டைரக்டர் நடிக்க சொல்லவே இல்லையா, நடன்னு சொல்லிட்டே இருப்பான் அப்படின்னாரு. அப்போ நேத்து பார்க்கும்போது அவரோட சலிப்புல ஒன்று பார்த்தேன். அதுல சிவாஜி சார் 60% நடந்துட்டே இருக்காருங்க. வேகமா நடக்கிறாரு, மெதுவா நடக்கிறார், சோகமா நடக்கிறார், சந்தோஷமா நடக்கிறாரு, லெப்ட்ல திரும்புறாரு, ரைட்ல திரும்புறாரு. அவர் சொன்னது ஒரு உண்மை இருந்தது. என்னன்னா, எதுக்கு திரும்ப சொல்றானே எனக்கு தெரியாது. இல்ல சார் சார் இங்க பாருங்க பாருங்க, அண்ணன் இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணணும், டேய் எதுக்குடா திரும்பணும், இல்ல நீங்க பாருங்க இங்க பாருங்கன்னு எதுக்குப்பா நடக்கணும், இல்ல கொஞ்சம் வேகமா நடங்க. அப்புறம் உடனே அண்ணனு கூப்பிடு சார், அண்ணன் வாங்க வாங்க இங்க நடங்க, சன்செட் ஆகும் சன்செட். எதுக்குடா நடக்கணும், யாரை பார்க்கணும், அம்மா பாக்குறேன்னா, பொண்டாட்டியை பாக்குறேன்னா, அப்பாட்டியை பாக்குறேன்னா, எதுவுமே சொல்ல மாட்டாயா. ஆனா படத்தை பார்க்கும்போது நேத்து நான் ஒரு அனலிஸ்டா ஒரு டைரக்டரா படம் பார்க்குறேன். அதுல ஒரு கதையுமே இல்லைங்க. ஆனா கதை ஃபுல்லா இயக்குனர் மண்டையில தான் இருந்திருக்கு. அப்போ அதை ஒரு சிற்பம் மாதிரி அழகா செதுக்கிருக்காரு. அதாவது பாரதிராஜா சாருக்கு மட்டும் இல்லை, சாரி சிவாஜி கணேசன் சார் மட்டும் இல்லை, அது ராதாவில இருந்து நடிச்ச யாருக்குமே நீங்க பாத்தீங்கன்னா காம்பினேஷன் சீன்ஸே இல்லை. அது நான் அதுக்கப்புறம் அந்த இடத்த போய் பாக்குறேன், அது மாதிரி ஒரு வில்லேஜே இல்லைங்க. நம்ம கற்பனையில அவர் உருவாக்கிற ஒரு வில்லேஜே அங்க இல்ல. ஒரு மரம் செடி 2-3 கூடுங்க, அந்த ஒரு ரோடு இருக்கு பாருங்க, அதுதான் அங்க இருக்கு. அப்போ ஒரு கலைஞன்கிறவன் எவ்வளவு பிரம்மாண்டமான படத்தை உருவாக்கி இருக்காருன்னா, 100 கோடி ரூபாய் கொடுத்தா கூட அந்த படத்தை இன்னைக்கு யாராலும் எடுக்க முடியாது. அவ்வளவு பிரம்மாண்டமான படத்தை அவர் உருவாக்கி. அப்போ ஒரு கலைஞன் தான் இங்க மிகப்பெரிய அந்த தன்மை இன்னைக்கு நான் சன்ராஜ் உங்ககிட்ட பார்க்கும்போது இருந்தது. நிச்சயமா அந்த தைரியம், என் படம் நல்லா இருந்தா எழுதுங்க, யார்கிட்டயும் அவர் கெஞ்சல, என் படம் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு எழுதுங்க, நல்லா எழுதுங்க. அப்போ அந்த கான்பிடன்ஸ் நிச்சயமா இயக்குனருக்கு உண்டான ஒரு கான்பிடன்ஸ் உங்களுக்கு இருக்கு. அது நீங்க எங்க இருந்து வந்தீங்களோ அதுல இருந்து கொடுத்து நிக்கலாம். ஆனாலும் அந்த தைரியத்தையும் அந்த உண்மையும் உங்ககிட்ட பாராட்டுறேன். அது போல ஹர்ஷா கூட இப்ப கதை எங்க ஒன்னாலும் எடுக்கணும். நிச்சயமா எனக்கு ஒரு தயாரிப்பாளர் புலன் விசாரணை படம் பண்ணும்போது எனக்கு என்ன கொடுத்த கண்டிஷன் என்னன்னா, விஜயகாந்த் சாரு ஒன்லி நைட் கால் ஷீட் தான், அதுல 30 நாள் தான் நைட் கால் ஷீட், அதுல படம் பண்ண முடியும்னாரு. நான் சொன்னேன் 3 நாள் தான் கொடுப்பீங்கனாலும் நான் படம் பண்ணுவேன், ஏன்னா இப்படியாவது நம்ம உள்ள வந்துடணும் இல்லையா. ஆனா 100 நாள் ஷூட் பண்ணுங்கிறது வேற விஷயம். அப்ப உள்ள வந்துடணும் இல்லையா. அப்ப எல்லா கண்டிஷனுக்கும் ஓகே தான்.
அவங்க கூட ஒரு கண்டிஷன் நம்ம வந்துட்ட பிறகு அப்புறம் நம்ம கண்டிஷனை அவனுக்கு வந்து செட் பண்ணிக்க வேண்டியதுதான். அதுதான் வந்து டைரக்டரோட வெற்றி. அப்போ அவர்தான் எனக்கு அது மாதிரி கண்டிஷன் கொடுத்தாரு. ஆனா உங்களுக்கு வந்து உங்க டைரக்டர் வந்து நீங்க என்ன கண்டிஷன் கொடுத்தீங்களோ அதுக்குள்ள இருக்கு. நானும் வந்து கேப்டன் பிரபு வந்து மலைவாழ் மக்கள் பார்க்கும்போது அது வந்து வேற ஒரு உலகம். அந்த உலகத்துல கள்ளம், கபடு, சூது எதுவுமே இல்லை. எந்த கதவுக்கும் வாசல் இல்லை. வாசல் இருந்தாலும் அந்த கதவுக்கு தாழ்பால் இல்லை, பூட்டு இல்லை. அந்த அந்த மனங்களுக்கும் வந்து பூட்டு இல்லை, வாய்க்கும் பூட்டு இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பேசுறாங்க. அப்போ உண்மையா இருக்காங்க. யாருக்கும் பயம் இல்லை. நாளைக்கு சொத்து சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்களுக்கு நாடு இருக்கு. ஏதாவது வேணும்னா போய் காட்டுல மலை தேனியோ இல்ல விலங்கோ இல்ல ஏதோ ஒன்று கொண்டு வந்து அவங்க அன்னை தேவைக்கு மட்டும்தான் அவங்க ஒரு 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 அனிமல் மாதிரினா நான் தவறா சொல்ல. பசிச்சா சாப்பிடும் அனிமல். பசிக்கலன்னா பக்கத்துல வந்து புலி பக்கத்துல மான் போனா கூட புலி திரும்பி பார்க்காது. அது மட்டும் வேலையை பார்த்துட்டு இருக்கும். அது மாதிரி அந்த மக்கள் எப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு பசிக்கு இன்னைக்கு பசிச்சா இன்னைக்கு தேவைக்கு மட்டும் கொண்டு வந்துருக்காங்க. அவங்க வீட்டுல வந்து குடவுன் இல்ல, அடுக்கி வைக்கிற பானை இல்ல, எதுவுமே இல்லை. அப்போ அது மாதிரி சுத்தமான ஒரு இதுவா இருக்காங்க. அந்த மலைவாழ் மக்களுக்கு தங்களுக்கு ரோடு வேணும், கீழே இருக்கிறவங்களோட பழக்கம் வேணும், எதுவுமே கூட அவங்களுக்கு பெருசா தெரியல. ஆனா இன்னைக்கு வந்து உலகம் வளர்ந்துட்ட பிறகு மருத்துவ வசதி, கல்வி வசதி இன்னும் அதே போல இருக்கக்கூடாதுன்னு பல இடங்கள்ல வந்து நிச்சயமா நான் வந்து கேப்டன் பிரபாகரனுக்காக வந்து இந்தியாவில் உள்ள குறிப்பா தென்னிந்தியாவில் உள்ள அனைத்து மலைப்பிரதேசங்களும் நான் பயணம் பண்ணியிருக்கேன். கார்ல பண்ணியிருக்கேன், ஜீப்ல பண்ணியிருக்கேன், நடந்து பண்ணியிருக்கேன். தமிழ்நாட்டுல வந்து ஒரு 60% பகுதிகளுக்கு வந்து சாலை வசதிகள் இருந்திருக்கு. நிச்சயமா இருக்கு. மற்றதெல்லாம் வந்து நீங்க ஒரு 10% 20% தான் இருக்கு. சில மாநிலத்துல வந்து 0% தான் இருக்கு. அந்த எந்த விதமான நடந்துதான் போகும் இருக்கு. குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து 60% அப்பவே இருந்தது. இப்ப நீங்க உங்களுடைய 123 கிராமங்களுக்கு சாலை வசதி இல்லை தமிழ்நாட்டில். இல்ல ஆனா மொத்தம் வந்து இங்க 6000 கிராமங்கள் அது மாதிரி இருக்கு. அப்போ நீங்க உங்க பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 2% தான் சாலை வசதி இல்லாம இருக்கு. ஏன்னா மொத்தமா வந்து இது போல இருக்கிற ஒரு கிராமம்னா ஒரு 10 கிராமத்துல ஒரு 10ல இருந்து 50 வீடு தான் இருக்கும். அதிகபட்சமா 50 வீடு இருக்கும், குறைஞ்சபட்சமா 10 வீடு இருக்கும். அப்புறம் அங்கங்க போற போக்குல ஒரு குடிசையா இருக்கும். இது போல வந்து 6000 மலை கிராமங்கள் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு. அதுல இவர் கணக்கு சரியானு எனக்கு தெரியாது. அப்ப 123 கிராமங்களுக்கு தான் இது போல சாலை வசதி இல்லைன்னா தமிழ்நாடு குறைஞ்சபட்சம் வந்து 6000த்துல வந்து 1%னா கூட வந்து 60 ஆச்சு. உங்க 2% தான் இது மாதிரி சாலை வசதி இல்லாம இருக்கு. அது வந்து மிகப்பெரிய இன்னைக்கு அது வந்து மிகப்பெரிய விஷயம். உங்க எண்ணம் உங்க வெள்ளை குதிரை வந்து ஒரு கிராமத்துக்கு சாலை வசதி போட்டு கொடுத்துருக்கு. இந்த படத்தை பார்த்து பண்ணாங்களோ இல்ல வந்து உங்களோட எண்ணம் வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துடுச்சோ அந்த வகையில வந்து உங்க எண்ணத்துக்கு வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் வந்து உண்மையில வந்து ஒரு சிறந்த திரைப்படம். ஆமாம், மக்களிடம் சிறந்த திரைப்படம் என்பதால் தான் 54 விருதுகளை வந்து 54 உலகத்தில் இருக்க அனைத்து கண்டங்களையும், அதாவது வந்து இந்திய, ஆசியா மட்டும் இல்லாம அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற அனைத்து கண்டங்களையும் அனைத்து நாடுகள்லயும் வந்து உங்க படம் வந்து வெற்றி கொடி நாட்டிற்கு. வெள்ளை குதிரை வந்து ஒரு ட்ரீம். அது நம்ம கனவுல வந்து குதிரை வரும்போது, ஒரு வெள்ளை குதிரை வரும்போது, வெள்ளை குதிரை பின்னாடி வந்து அதுக்கு சொர்க்கலோகத்திலிருந்து திறங்கி வர மாதிரியான ஒரு ட்ரீம் தான் வெள்ளை குதிரையோட ஒரு ரெப்ரசன்டேஷன். அது தமிழ் சினிமாவிலையும் வந்து அந்த குதிரை வந்து இறங்கி இருக்கு. ஒரு சிறந்த சினிமாவை தமிழ் சினிமாவுக்கு கொடுக்க நினைக்கிற உங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன். ஆல் தி பெஸ்ட் ஸ்டார் அபிராமி, சரண், ஹீரோ, இவங்க எல்லாருக்கும். அதுபோல இன்னொருத்தர் முக்கியம் மறந்துட்டேன். அதாவது வந்து 100 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட இசையமைப்பாளர், அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். உங்க தாத்தால இருந்து நீங்க இதுல இருக்கீங்கிற போது ஒரு வகையில வந்து நீங்க தான் பாராட்டப்பட வேண்டிய நீங்க தான் இசை நாயகனாவும் இந்த இதுல நீங்க இருந்திருக்கீங்க. உங்க இசையை நான் கேட்க முடியாம போயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனாலும் வந்து நீங்க அந்த எங்க தாத்தா அது போல இருந்தாரு, எங்க அப்பா வறுமையில இருந்தாங்க. அந்த குடும்பத்தை பாரம்பரியத்தை வந்து மறந்துடாம கொஞ்சம் நம்மளுடைய இருட்டை வந்து வெளிச்சம் போட்டு காமிக்க விரும்ப மாட்டாங்க பல பேர். எங்க தாத்தா வந்து பிர்லாவா இருந்தா தான் சொல்லிப்பாங்க, டாட்டாவா இருந்தா சொல்லிப்பாங்க. ஆனா எங்க அப்பா வறுமையில இருந்தாங்க கூட வந்து மேடையில வந்து கூச்சம் இல்லாம சொல்லி நீங்க வந்து அடுத்த வித்தா நீங்க வந்திருக்கீங்க. நிச்சயமா 100 ஆண்டு பேக்ரவுண்ட நீங்க இன்னொரு 100 ஆண்டு உங்களுடைய வெற்றி பயணமிக்க வேண்டும் என்று கூறிய வாழ்த்தை பெறுவீர்கள். நன்றி, வணக்கம்.